ஹாய், திஸ் இஸ் Ramuk. வெல்கம் பேக் டு Informal in Design. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஃபிக்மா லோகோ வந்து ஃபிக்மாவில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்மா லோகோ எடுத்தாச்சு. ஃபிக்மா லோகோ வந்து மொத்தம் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 பார்ட், சின்னதாக பிரித்தோம்னா 5 பார்ட். ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஸ்பேஸ், அந்த 5 பார்ட்டில் ஒரு பார்ட்டோட ஈக்குவல் ஸ்பேஸ் ஸ்கொயர் ஷேப் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்மாவில் லோகோ டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ண முடியுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பார்டர் ரேடியஸ் அந்த மாதிரி கொடுப்போம்ல, அது வந்து ஏதோ ஒரு சைடுக்கு மட்டும் கொடுக்கணும். இப்போ 2 சைடு கொடுத்தோம்னா அவங்க கேட்குற மாதிரி சி ஷேப் ரெடி ஆயிரும். கரெக்டு தானே? யா. ஸோ வந்து இது எதுக்கும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, பக்கா வந்துருச்சா? அடுத்தது இதே மாதிரி இன்னும் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது வந்து ஆப்போசிட்டுக்காச்சா. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ 2 முடிஞ்சுது. அதைவே டூப்ளிகேட் பண்ணி கீழே போட்டிங்கன்னா 3 முடிஞ்சுது. இன்னும் 2 ஷேப் தான். கிட்டத்தட்ட ஃபிக்மா ஷேப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஐடியா இல்லை? ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 2 இடத்துக்கு ரேடியஸ் கொடுக்காம 3 இடத்துக்கு ரேடியஸ் கொடுக்கணும். அது எந்த இடம் மட்டும் பார்த்து கரெக்டாக கொடுத்தா போதும். எனக்கு தெரிஞ்சு 3rd பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். வேணால் நீங்கள் இதே வேல்யூவை இதே மாதிரி கொடுத்து பாருங்கள். நீட்டாக ஃபிக்மாவோட ஷேப் க்ரியேட் ஆகிடும். மறுபடியும் நம்ம கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது பண்ணிக்கலாம். கரெக்டாக 110 தான் டைப் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. எக்ஸ்ட்ரா போனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அந்த ஷேப்பே மாறிடும். ஸோ எக்ஸாக்டாக ஈக்குவலாக என்ன ஷேப் கொடுக்க முடியுமோ அந்த ஷேப் கொடுத்துக்குங்க. கிட்டத்தட்ட ஃபிக்மா லோகோ ரெடி. அடுத்து சர்க்கிள் தானே, எல்லா பக்கமே கொடுத்தீங்கன்னா ஸ்கொயருக்கு ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஆகிடும். ஆனால் எக்ஸாக்ட் ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் ஆகும், ரெக்டாங்குலராக இருந்தால் ஆகாது. ஓகே, இப்போ கலர் வந்து ஒன்றும் இல்லை. எந்த பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஐ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் செலெக்ஷன் வரும். அவ்வளோதான், போனீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஃபிக்மாவில் இவ்வளோ சிம்பிளாக வேலை முடிக்க முடியணும். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இருக்குது. கலர் கொடுத்துனேன், தெரியுதா? யா, get applause. we get a Figma லோகோ வந்து ஃபிக்மாவில் ரெடி பண்ண முடியுமானா சூப்பராக ரெடி பண்ண முடியும். அதுவும் இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு வேலை செய்யும். தட்ஸ் வாட், அமேசிங்கில். யா, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபிக்மாவில் இன்னும் எக்கச்சக்கமான வேலையெல்லாம் பண்ணலாம். அதை பற்றி நிறைய வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அமேசிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஃபிக்மாவுக்கும் பெரிய தேங்க்ஸ். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இருக்கலே நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதை ரொம்ப குறைச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய வேலைகள் எல்லாம் ஃபிக்மாவில் ஈஸியாக பண்ண முடியும். லேக் ஆகாது கம்ப்யூட்டர். ஃபோட்டோஷாப்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும். இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பண்ணணுன்னா மட்டும்தான் நான் ஃபிக்மாவுக்கு ஃபோட்டோஷாப் போகிறது. சாரி. Okay, bye. See you in the next video. Have a nice day.